வணக்கம். அனைவரும் ஆரோக்கியம் பெறட்டும். சுபமங்கள கணபதியே போற்றி. அக்ஷயா ஜோதிடத்தின் புதியதொரு பரிணாமம். யார் சூப்பர் ஸ்டார்? இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எமை வளர்த்த அனைத்து நல் ஜோதிட குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரக ஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனிப்யஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். விவாதிக்க எதுவுமில்லாத விவாத பொருளான தலைப்பு புரிதலோடு விளக்கும் பொழுது எளிதில் புரிந்துவிடும். இப்பதிவை கிரகத்தின் சுபத்தன்மை கொண்டு ஜோதிட ரீதியாக விளக்குகின்றது அக்ஷயா ஜோதிடம். மனிதனுள் யார் சூப்பர் ஸ்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நவக்கிரகங்களில் சூப்பர் ஸ்டார் யார் என்பதை பார்த்து விடுவோம். மனிதர்களைப் போலவே நவக்கிரகங்களுக்கும் தனித்தனியாக ஆட்சி வீடுகள் உண்டு. அதுபோலவே நட்பு வீடுகளும் உண்டு, பகை வீடுகளும் உண்டு. அவைகளின் ஆட்சி வீடுகளில் அவைகளின் பலம் 100%. அவைகளின் நட்பு வீடுகளில் அவைகளின் பலம் 50%. பகை வீடுகளில் 100% பகையே பிரதானமாக முன்னிற்கும். ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி, நட்பு, பகை இந்த 3 வீடுகளில் அஸ்தமனம் தவிர்த்து வேறு எந்த கிரகத்தின் வீட்டில் நின்றாலும், வேறு எந்த கிரகத்தோடு இணைந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது குணம் மாறாமல், தனது நன்மதிப்பை இழக்காமல், தனது தனித்துவத்தோடு, தனது பொதுவான பார்வையோடு, அனைத்து கிரகத்திடமும் நல் வழிகாட்டியோடு நல் வளர்ச்சியை கொடுத்து அனைவரையும் சுபிட்சப்படுத்தி நீண்ட காலம் வெளிச்சத்தோடு பயணிக்கின்றதோ அந்த கிரகமே நவக்கிரகங்களின் சூப்பர் ஸ்டார் ஆகும். அப்படிப்பட்ட புனிதமான கிரகம் குரு பகவான் மட்டுமே. வேறு எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பும் மதிப்பும் தனித்துவமும் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. ஜோதிடத்தில் எந்த ராசியை குரு பகவான் பார்த்தாலும் அந்த ராசி சுபமாகும். எந்த ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அந்த ராசி சுபிட்சமாகும். குருவின் பார்வைக்கும் குருவின் வரவிற்கும் 12 ராசிகளும் எப்பொழுதும் தவம் இருக்கும். இவ்வளவு சுபிட்சம் பெற்ற தனக்காரகன் என சொல்லப்படுகின்ற குரு பகவானின் மதிப்பு என்பது தரம் குறையாது ஜொலிக்கும் அவரின் புனிதத்தை வைத்தே நிர்ணயம் செய்யப்படுகின்றது. ஏனென்றால் புனிதத்தையே அறிய முற்படாத புனித கிரகம் குரு பகவான் ஆவார். அதுபோலவே எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய உச்ச சம்பாத்தியத்தை வைத்தோ, தன்னுடைய ஆடம்பரத்தின் வீரியத்தை வைத்தோ, தன்னுடைய அதிகபட்சமான செல்வாக்கை முன்னிறுத்தியோ, தன்னை பின்தொடரும் பொது ஜனங்களின் பிரம்மாண்ட கூட்டத்தை கொண்டோ தான் ஒரு சிறந்த மனிதன், தான் ஒரு சிறந்த நட்சத்திரம் என்று தன்னை சொல்லிவிட முடியாது. மாறாக இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இல்லறம், பொதுவாழ்வு, ஆன்மீகம் இந்த 3 முப்பெரும் பரிணாமத்தை பெருமளவு சுயமாக தொட்டுணர்ந்து தன் அனுபவத்தால் அதில் உச்ச செல்வாக்கோடு நீண்டகால பயணத்தில் தன்னை அதில் மிக பெரும் ஆளுமையோடு நிலைநிறுத்த வேண்டும். இந்த முப்பரிணாம வாழ்க்கை பயணத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பரிணாமத்தில் 100% பூரணத்தை எட்டிப்பிடிப்பது என்பதே பெரும் பாக்கியமாக கருதப்படுகின்றது. அப்படி இருக்க மேலே சொல்லப்பட்ட 3 முப்பெரும் பரிணாமத்திலும் தன்னை சரியாக தடம் பதித்து அதில் ஆளுமையோடு தன் தடுமாறாத பயணத்தை தெளிவாகவும்
வெளிச்சத்தோடும் எவர் ஒருவர் நிலைநிறுத்துகின்றாரோ அவரே சிறந்த நட்சத்திரமாக கருதப்படுவார். இதை தன் வாழ்நாளின் மத்திம காலத்திற்குள் வாழ்த்தி காட்டுபவரே, நிகழ்த்தி காட்டுபவரே மனிதருள் மாணிக்கமாவார். இன்னும் தெளிவாகச் சொல்ல வேண்டுமென்றால், எவர் ஒருவர் வாழ்வியலின் முப்பெரும் பரிணாமங்களான இல்லறம், பொதுவாழ்வு, ஆன்மீகம், இந்த 3 பரிணாமங்களில் எந்த பரிணாமத்தில் தான் தடம் பதித்தாலும், அதில் எந்த இடத்தில் தான் நின்றாலும், எவரோடு தான் சேர்ந்தாலும் தனது குணம் மாறாமல், தனது தரம் குறையாமல், தனது நன்மதிப்பையும் இழக்காமல், தனது புகழ் மங்காமல், தனது பொதுவான பார்வையோடு தான் விலகாமல், தனது ஆளுமையையும் குறைக்காமல், தனது தனித்துவத்தோடு உச்ச செல்வாக்கோடு என்றும் ஒரே ஜோதியாய் வெளிச்சத்தோடு நீண்ட காலம் முதன்மை பணியில் வளர்ச்சி நடை போடுகின்றாரோ அப்படிப்பட்ட யதார்த்த நாயகனே சமுதாயத்தில் தலை சிறந்த நட்சத்திரமாவார். அவரே நிஜமான சூப்பர் ஸ்டார் ஆவார் எனச் சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.